அனைவருக்கும் வணக்கம் மக்களே. தமிழக அரசு நில அளவைத்துறை அதாவது சர்வேயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. நில அளவைக்கான லைசன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதற்கான ஓப்பனிங் டேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நில அளவை செய்கிறதுக்கான உரிமம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ்டு கோர்ஸ் ஃபார் லேண்ட் சர்வேயர், நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வ லேண்ட் சர்வேயர் ப்ரைவேட்டாக நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய 3 மாத பயிற்சி. இதற்கான அப்ளிகேஷன் டேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15/7/2026 இந்த தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது 3 மாதம் பயிற்சி தான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் சர்வேயருக்கான ஃபுல் கோர்ஸையும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட்டோட கம்பைன் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம் தனியாகவே. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிள் எல்லாமே பார்க்கலாம். எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இல்லைனா எம்எஸ்சி ஜாகிரஃபி இல்லைனா எர்த் ரிமோட் சென்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற பிரிவில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரிவு முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ முடிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸும் நீங்கள் அப்போ தான் எடுத்து படிக்க முடியும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 3 மாதம் சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 15/7 நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை கீழே பாருங்கள். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஃபில் பண்ணணும். உங்களோட கல்வி தகுதி எதுன்றதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர் போன்ற ரெஜிஸ்டர்டு அதாவது உங்களோட சாதாரண விவரப்பட்டியலை நீங்கள் இதில் குறிப்பிடணும். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது பாஸ்ட் எம்ப்ளாயி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட 10th நீங்கள் கடைசியாக இன்ஜினியரிங் முடித்த வரைக்குமான வருஷம், எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க போன்ற குறிப்பு எல்லாமே இதில் கொடுக்கணும். ஸோ ஏதாவது தொழில்நுட்ப சான்று வச்சுருக்கீங்க, அதுக்கு தகுதி வாய்ந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுவுமே இதில் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இதோட எலிஜிபிளை பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். கடந்த 5 ஆண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வசிச்சிருக்கணும், வெளியூரில் இருக்கக்கூடாது. அடுத்தது உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு போன்ற அனைத்துமே எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இது கூட அட்ரஸ்ட் பண்ணி ஆல்ரெடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கில் ₹500 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கு இல்லைனா QR மூலமாக நீங்கள் ₹500 இந்த இதுக்கு நீங்கள் தொகையை செலுத்திட்டு இதற்கான வவுச்சர் பிரிண்ட் வரும், அதையும் எடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்டோட அட்ரஸ்ட் பண்ண நகல், அடுத்தது பேமெண்ட் ரிசிப்ட், இது 3த்தையுமே நீங்கள் எடுத்து இதை யாருக்கு போஸ்ட் அனுப்பணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதிலே குறிப்பிட்டிருக்காங்க. முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி, நில அளவை பயிற்சி நிலையம், தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு. ஓகேங்களா? இவங்களுக்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அனுப்புனீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி என்றைக்கு வரணும், எந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம், எந்த டேட்லேருந்து பயிற்சி ஆரம்பிக்குது போன்ற அனைத்து தகவலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ஒரு ப்ரைவேட்டாக நீங்களே ஒரு லேண்ட் சர்வேயராக இந்த சர்டிஃபிகேட் மூலமாக வச்சு நீங்களுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா யாராவது ரியல் எஸ்டேட்டுக்கு கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க.